ஹாய், வெல்கம் டு துஷ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான கோவா பெரட்டல் ஒன்று. கோவாவை எத்தனையோ முறையில் சமைக்கலாம். அதில் நிறைய சுண்டல் முறைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு பரட்டி நீங்கள் செஞ்சு பாருங்களேன் அதோட டேஸ்ட்டை. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல கோவாவை எடுத்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கிறணும். அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் அதை அரிஞ்சு எடுக்கணும். இதில் நான் காட்டி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் வெட்டி எடுக்கணும். அப்போ தான் அது ரொம்ப குலையாமல் அந்த கடிப்படுற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக வரும். அதனால் இந்த மாதிரி கோவாவை நல்லா அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு கழுவி அதை நல்லா தண்ணியை வடித்து கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும். தேவையான பொருட்களை பார்ப்போம். கார்லிக் ஒரு 5 பல்லு மாதிரி எடுத்து அதை நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். அதோட தக்காளி ஒன்று எடுத்து நீலவாக்கில் வெட்டி வச்சுட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற கோவாவை நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் ஒன்றில் போட்டு தண்ணி வடிய வச்சுருக்கீங்க. பாருங்கள், நல்லா தண்ணி வடிஞ்சு இந்த மாதிரி இருக்கணும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கோவா. அதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது எண்ணெய் சுட்டதோ அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற கார்லிக்கை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா பரட்டி விடணும். வெங்காயம் வதங்கி வர நேரம் அதுக்குள்ளே நம்ம கருவேப்பிள்ளையும் சேர்த்து அதோடையே வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வர நேரம் இந்த மாதிரி ஒரு அழகான கலர் வர நேரம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற கோவாவை அதுக்குள்ளே போடணும். இந்த நேரத்தில் அடுப்பை கொஞ்சம் அதிகமாகவே வச்சு வேக விடணும். கொஞ்ச நேரம் அடுப்பை கூடுதலாக வச்சு வேக விட்டுட்டு அடுப்பை திருப்பி மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிறணும். இப்போ பாருங்கள், கோவா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த நேரத்திலேயே அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பையும் போட்டு வதக்கி விடணும். உப்பு போட்ட உடனே கோவாவிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம தக்காளியையும் போட்டணும். ஏன்னா தக்காளி போட்டால் அதுலேயும் தண்ணி வரும் தானே. அப்போ இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடணும். அப்படி கிளறி விட்டுக்கிட்டு இருக்கிற நேரமே நம்ம அதுக்கு தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டுடணும். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டு அதோடய சேர்த்து கிளறி விடணும். இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் பாருங்கள், அதுவும் உள்ளுக்கால லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செய்கிற நேரம் அந்த நடுப்பகுதியை கொஞ்சம் நம்ம செஞ்சுருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று எடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் அது உள்ளுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆவியாகிரும். அப்போ சைடில் உள்ளதெல்லாம் நல்லா வதங்கி வரும். அதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டி விடணும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே ட்ரை ஆகி வந்துருச்சு. எல்லா தண்ணியும் ஆவியாகிருச்சு. இப்போ இந்த மாதிரி பதம் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். திருப்பி ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. அப்போ அளவாக வெந்து வந்திருக்கும். பாருங்கள், இது ரொம்ப டேஸ்டியான கோவா செய்கிற ஒரு முறை. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது சாப்பிட்டுட்டு இதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.